நமஸ்காரம். காமக்கொடி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியகோஸ் ரங்காவின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற டாபிக் மகாபெரிவாளுடைய அருள் வாக்கு. நம்ம அளவுக்கு சௌரியமோ அறிவோ அழகோ இல்லாதவாளை பார்த்து நம்ம தாழ்த்தியை நினச்சி கர்வப்படக்கூடாது. கர்வம்ங்கிறது ஒரு சொறி சிறங்கு அதெல்லாம் விட ரொம்ப கொடிய பெரிய வியாதி. அது போன ஜென்மத்தில் நம்மளோட அதிகமாக தப்பு செஞ்சதால் அவள் இந்த ஜென்மத்தில் படத்தில் அழகில் புத்தியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், கீழே இருக்கலாம், நம்ம கீழே. ஆனால் நமக்கு கர்வம் வந்துருச்சுனாக்க இதுவே அவள் செஞ்ச தப்புக்கெல்லாம் அதை விட பெரிய தப்பு. அதனால் என்ன ஆகும், நம்ம அடுத்த பிரிவில் இப்போது அவள் இருக்கிறத விட இன்னும் கீழே போயிடும். இன்னும் பல விதமான அழுக்கெல்லாம் கூட இருக்குது. மற்றவள் இல்லாத போது அவளை பற்றி கேலியாவோ இந்தியாவோ பேசுறது, உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் போகக்கூடாது. இப்படி பேசுறதுல கொஞ்சம் ஜாலியாக இருக்கே, சுவாரஸ்யமாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக அதை ஈடுபடக்கூடாது. ஒருத்தர் தப்புன்னு தெரிஞ்சால் அதை நேரில் நல்லபடியாக நயமாக அன்பாக அவள்கிட்டயே சொல்லணுமே தவிர அந்த தப்பை மற்றவாள்கிட்ட சொல்லி நம்ம சந்தோஷப்படுறது ரொம்ப குழைத்தணும். அது கவர்னஸ். இப்படி புறங்கூடுற போது அந்த ஆள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எல்லா இடத்துலையும் உள்ள சுவாமி அங்கேயே இருக்கார் இல்லையா. என்னைக்காவது ஒரு நாள் அவர் தண்டிச்சிடுவார் இல்லையா. அதுலேருந்து யாரும் தப்ப முடியாது. பொய், பயம், பொறாமை, நிந்தனை, இந்த மாதிரி அழுக்கெல்லாம் போகிறதுக்கு சோப்பு, சீக்கா, அரப்பு, வாசனைப்பொடி, இந்த மாதிரி சத்தியம், தைரியம், விட்டு கொடுக்குற மனப்பான்மை, மனோபாவம், என்ன நல்லபடியாக பேசுறது, இன்சொல், இதெல்லாம் இருக்குது. இப்படியே நம்ம அழுக்க போகிற நல்ல குணங்கள் பல இருந்தாலும் இன்னொரு ஜலம் ஒன்று உண்டு, முக்கிய ஜலம் உண்டு. அந்த ஜலம் இல்லைனாக்கா நல்ல குணங்கள் இருந்தால் கூட மன தூய்மை கொடுக்காது. அந்த ஜலம்தான் தெய்வபக்தி. எல்லா அழுக்குகளும் நீங்கிறதுக்கு கங்காஸ்நானம் மாதிரி இருப்பது சுவாமியிடம் செய்கின்ற பிரார்த்தனை தான். காமக்கோடி சந்திரசேகர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிகள் சொன்ன அருள் வாக்கு. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். மகாபெரிவா சரணம்.